தாமிரபரணி ஆத்து தீர்த்தத்துக்காக முக்காணிக்கு வராங்க. முக்காணியில வந்து தீர்த்தெடுக்க போறாங்க. அதுல வந்து அந்த முக்காணி பாலத்துக்கு மேற்கு பக்கம் தாரங்கதாரா, அதாவது டிசிடபிள்யூ தாரங்கதாரா கெமிக்கலுடைய இது அந்த மோட்டர் 3 ராட்சச மோட்டர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அது 24 hours ரன்னிங்லேயே இருக்கும். ரன்னிங்கில் இருக்கிறப்ப அந்த இடத்துல இவங்க வந்து கொலைங்கரசல்காரங்க எந்த இடத்துல பள்ளம் அந்த ராட்சச மோட்டர் தொடர்ந்து ஓடுனதுனால அந்த இடத்துல வந்து ராட்சச பள்ளம், ஆழம் அளவிட முடியாத ஆழம். இது ரெகுலரா இருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ரெகுலரா வருஷம் குறைஞ்சது 10 பேருக்கு மேல செத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா, நான் இப்ப விசாகம் வைகாசி விசாகத்துக்கு 10 எண்ணிக்கை ரெடியா இருக்கும். நான் இதை ஏதோ நான் தப்பான நோக்கத்துல சொல்றேன்னு நினைக்காங்க. இதெல்லாம் அதை கவனத்துக்கு எடுத்துட்டு போகல. இப்ப நான் என்னுடைய ஊர்ல நடந்ததுனால முடிஞ்சோடனே செவ்வாய்க்கிழமை கோயில் கூட தீர்த்தெடுக்க போனதுல 17 வயசு பையன், அந்த பையன் 17 வயசு பையனை உள்ள குடத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் முங்கி எடுக்கணும்னு குடத்தை முங்கி தண்ணி எடுக்க உள்ள போனவன் குடம் மேல வருது, ஆள வரல. உடனே கொஞ்ச நேரத்துல கையை மேல இப்படி தூக்கி காட்டியிருக்கான். காட்டின உடனே ஒரு 3 பையங்க என்ன பண்றாங்க, உள்ள போய் அந்த 3 பையங்க காப்பாத்த போறாங்க. முடியல. அவன் இவங்க செயினை இழுத்துட்டான், வேட்டி இழுத்துட்டான். ஏன்னா உயிர் போகுது. உயிர் வாயில 3 பேர் சேர்ந்து இழுக்க முடியல. இதை என்ன பண்றாங்க, அங்க ஓடி போய் அவங்க 3 பேரை சத்தம் காட்டி குதிச்சு இந்த 3 அவங்க அவனை பார்க்கல, இந்த 3 பேரை தான் இழுக்காங்க. இந்த 3 பேரை இழுக்கும் போது 2 பேரை இழுக்காங்க, ஒருத்தன் மட்டும் அவரை பிடிச்சு உள்ள இழுக்கான். உடனே அவர் என்ன பண்றாரு, இவனையும் பிடிச்சுக்கிட்டு உள்ள முங்கி காலை வச்சு போர்ட்ஸ் பண்ணி, அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு, போர்ட்ஸ் பண்ணி பெட்டக்ஸ்ல மிதிச்சு தள்ள உடனே வெளியே வந்துட்டான். உடனே 3 பேரையும் தள்ளி வெளியே கொண்டாரு. அந்த ஒன்னோட சேர்த்து இந்த 3 சேர்ந்து அவர் இல்லைன்னா 4 பாடி. இன்னைக்கு காரணம் என்னன்னா, முழுங்க அந்த தாரங்கதாரா கெமிக்கல் தான், அந்த பள்ளம் தான் காரணம். அந்த ராட்சச மோட்டர் தெரியாது. வெளியூர்காரங்க உள்ள போய் குளிச்சு போனாங்கன்னா உள்ள எடுத்துருது. உள்ளூர்காரங்க வந்து அந்த சைட்லயே குளிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியுது. இதுக்கு இது வரைக்கும் யாரும் அந்த நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையை நான் குறை சொல்லணும்னு நான் சொல்லல. ஒரு விஷயம், போலீஸ் வந்து இதுல போலீஸுக்கும் இந்த நடவடிக்கைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் போலீஸ் என்ன செய்யுதுன்னா, காவல்துறையில் உள்ள அந்த கன்சல்டேஷன் அதிகாரி என்ன செய்யறாங்கன்னா, யார் இறந்தாலும் நீச்சல் தெரியல, வெளியூர்காரங்க ஆழம் தெரியல, உள்ள போய் செத்துட்டாங்கன்னு ஒரு ரிக்கார்டை கொடுத்து, இந்த பையனுக்கு எங்க ஊர் பையன் நீச்சல் நல்லா தெரியும்,